விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா வணக்கம். நாம் சென்ற பதிவில் திரௌபதியின் சொல் கேட்டு பீமன் தேரில் ஏறி அஸ்வத்தாமாவை நோக்கிச் செல்லும் இடத்தில் நிறுத்தியிருந்தோம். இந்த பதிவில் அங்கு இருந்து தொடங்குகிறோம். தர்மர், கேசவா, இந்த போர் தொடங்கியதிலிருந்து நான் சிறிது கண் அயர்ந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு கருத்த நிறமுள்ளவளும் பாசமேந்தியவளுமான காளி ரௌத்ர கோலத்தில் வந்து உதிர நதியில் தனது கோர தாண்டவத்தை ஆடுவது போலும், அங்கு துரோணபுத்திரர் அஸ்வத்தாமா உதிரத்தால் காளிக்கு அபிஷேகம் செய்வது போலும், இரண்டு துவாரபாலகர்களாக கிருபரும் கிருதவர்மாவும் ஆடுகளை வெட்டுவது போல் நமது சேனா வீரர்களை வெட்டுவது போலும் காட்சிகள் வந்து வந்து சென்றன. அது இன்று உண்மையாயிற்று. இனி என்ன செய்வது கேசவா என்றார். அர்ஜுனா, பீமன் தனியே செல்லுகிறான். அவனால் அஸ்வத்தாமாவை அடைவதும் அவனை போரிலே வெல்வதும் அரிது. அவனிடம் பிரம்மாஸ்திரம் உள்ளது. ஆகவே நாம் சென்று பீமனுடன் சேர்ந்து செல்வதே நன்மையில் முடியும். புறப்படுங்கள் என்று பாண்டவர்களை அழைத்து கொண்டு தேரில் ஏறி விண்வெளியே சென்றார். சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் அங்கு நடந்த அனைத்தையும் கூறினான். திருதராஷ்டிரன், எனது மைந்தன் சடலம் அனாதையாக கிடக்கிறதே, அவர்கள் மூவரும் என்ன செய்கிறார்கள் என்று சொல் என்றான். என்னால் முடியாது அரசே, ஏனெனில் இளவரசர் கண்களை மூடியதும் எனது திவ்ய பார்வையும் போய்விட்டது என்றான் சஞ்சயன். உனக்கு புரிகிறதா சஞ்சயா? எனது இருள் உணர்வு என்னை முற்றிலுமாக சூழ்ந்து உள்ளது என்றான் திருதராஷ்டிரன். என்னால் உணர முடிகிறது அரசே. இந்த வேதனையான நொடிகளில் தாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எமது அரச பெருமானே, யுத்தம் பிரச்சனைகளின் முடிவு அல்ல. அது வெறும் அழிவின் அஸ்திரங்களாக மட்டுமே இருக்கும். இந்த போரை நீங்கள் தடுத்து இருக்க முடியும். ஆம், தடுத்து இருக்க முடியும். ஆனால் எனது புத்திர பாசமும் பேராசையும் என்னை கட்டி போட்டது. ஆனால் இன்று எனது பேராசையும் அழிந்தது. எனது சந்ததியும் தான். நான் இன்று சந்ததியே இன்றி தனிமையில் நிற்கிறேன் சஞ்சய்யா. எந்த யுத்தம் எனது அருமை மகனை காவு வாங்கியதோ அந்த யுத்தம் இப்போது எனது மனதுக்குள் நடக்கிறது. இப்போது எனது மனமே குருச்சேத்திரம் ஆனது. எனது உள்ளமே கௌரவப்படை, எனது அறிவே பாண்டவப்படை. இரண்டு பக்கமும் நானே நிற்கிறேன். எனக்குள்ளே, எனது இதயத்தின் குருச்சேத்திரத்துக்குள்ளே நடக்கின்ற போரில் நானே துச்சாதனனாக நின்று எனது கைகளால் திரௌபதியின் சேலையை இழுக்கிறேன். இன்னொரு பக்கம் நானே சேலையை விடாமல் எனது கைகளாலேயே இறுக பற்றி கொண்டு இருக்கிறேன். பின் நான் என்னையே தாக்கிக் கொண்டு காயம் அடைகிறேன். எனது இதயத்தில் நடக்கும் யுத்தம் என்னால் மட்டுமே உணர முடிகிறது சஞ்சய்யா. இந்த போரில் கிடைத்த வெற்றியும் எனதே. ஆனால் முடிவில் எனது கையில் தோல்வி மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. எனது மைந்தர்களே, அருமை மகனே துரியோதனா, உண்மையில் நான் உங்களுக்கு அநீதி இழைத்து விட்டேன். ஒரு தந்தை தனது மைந்தர்களை அறவழியில் அன்புடன் வளர்க்க வேண்டும். ஆனால் நான் எனக்கு கிட்டாததை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற பேராசையால் அறவழி நடந்து பேராசை எனும் விஷத்தை கொடுத்து உங்களை வளர்த்து விட்டேன். அதன் முடிவு என்னவென்றால், இன்று உனது சடலம் அனாதையாக கிடக்கிறது என்று கூறி கண்ணீர் சிந்தினான் திருதராஷ்டிரன். அஸ்வத்தாமன் துரியோதனன் சடலத்துக்கு சிதை மூட்டிவிட்டு கிருபர் கிருதவர்மர் இருவரிடமும் கூறினான். நான் எனது பிதாவின் மரணத்திற்கும் எனது நண்பன் துரியோதனன் மீது வைத்து இருந்த நட்பின் காரணமாகவும் மன்னிக்க முடியாத தவறு இழைத்து விட்டேன். அதற்கு பிராயச்சித்தம் தேடியாக வேண்டும். ஆகவே நான் வியாசர் ஆசிரமத்திற்கு செல்லுகின்றேன். நீங்கள் சென்று
உங்கள் காரியங்களை செய்யுங்கள் என்று கூறி சென்றான். பாண்டவர்களுடன் பரந்தாமன் தேர் பாகிரதி நதிக்கரையில் வியாசர் ஆசிரமத்தில் வந்து நின்றன. அங்கு வியாசரின் காலடியில் தெண்டனிட்டு அஸ்வத்தாமா நடந்ததை கூறிக்கொண்டிருந்தான். நீ அவசியம் பிராயச்சித்தம் செய்துதான் ஆக வேண்டும். உனது குலத்தை நீ அவமதித்தது மன்னிக்க முடியாத குற்றம். நீ இன்னும் ஒன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். பாண்டவர்களை நீ கொல்லவில்லை என்பதை என்றார் வியாசர். அதே நேரத்தில் அங்கு வந்த பாண்டவர்களில் பீமன், அடே குருபுத்ரா அஸ்வத்தாமா, நீ முனிவரின் பாதத்தில் பாதுகாப்பை தேடிவிடலாம் என்று நினைத்தாயா? நீ எங்கு சென்றாலும் எங்களிடமிருந்து தப்ப முடியாது என்று கூறிவிட்டு அனைவரும் வியாசருக்கு வணக்கம் செலுத்தினார்கள். அதே நேரத்தில் அஸ்வத்தாமா வியாசரின் குடிலில் இருந்த அருகை எடுத்து பிரம்மாஸ்திர மந்திரத்தை உச்சரித்து அபாண்டவா என்று கூறி அக்கஸ்திரத்தை விட்டான். இங்கே நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்வத்தாமா பிறப்பிலேயே சூடாமணி எனும் ஒன்றை தனது நெற்றியில் வைத்து கொண்டுதான் பிறந்தான். அதனால் அவன் மரணத்தை வென்றவன். அதோடு அவன் மீது யாரேனும் சாபம் இட்டால் அந்த சாபம் விட்டவர்களையே போய் சேரும். இதற்கு விதிவிலக்கு என்னவென்றால், யாரேனும் ஒரு முனிவர் இவனை பாவி என்று கூறிவிட்டால் இவன் பரிசுத்தம் நீங்கி விடும். அதன் பிறகு இவன் மீது யார் சாபம் கொடுத்தாலும் அந்த சாபம் அவனை சென்று சேர்ந்து கொள்ளும். இதன் காரணமாகத்தான் அஸ்வத்தாமாவை இதுவரை யாரும் சாபம் கொடுக்கவில்லை. இந்த நிலையில் இவன் பிரம்மாஸ்திரத்தை பாண்டவர்கள் மீது ஏவவே கிருஷ்ணரும் அர்ஜுனனிடம் பிரம்மாஸ்திரத்தை விடும்படி கூறினார். இரு கணைகளும் நெருப்பு மலை பொழிந்து கொண்டு ஒன்றை ஒன்று மோதி 3 உலகங்களையும் நடுங்கும்படி செய்தன. இடியும் மின்னலும் எரிகொல்லிகளும் பூமியில் வந்து விழுந்தன. பூமி அதை தாங்க முடியாமல் பிரளயம் உண்டாகும் நிலை உண்டாயிற்று. வியாசர் தனது யோக சக்தியால் வானத்தில் எழுந்து இரு கணைகளையும் தடுத்து நிறுத்தி, ஏ துரோணாச்சாரியாரின் சீடர்களே, உங்கள் குரு இந்த அஸ்திரத்தை செலுத்தினால் இந்த பூலோகம் அழிந்துவிடும் என்று சொல்லித்தரவில்லையா? அடே குருபுத்திரா அஸ்வத்தாமா, அர்ஜுனா, நீங்கள் இருவரும் அஸ்திரத்தை திரும்பப் பெறுங்கள் என்றார். அர்ஜுனன் முனிவரின் சொல் கேட்டு அஸ்திரத்தை திரும்ப அழைத்து கொண்டான். பிரம்மாஸ்திரத்தை திரும்ப அழைக்கும் திறன் அர்ஜுனனை அன்றி இந்திரனாலும் முடியாது. ஏனென்றால் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப அழைக்க தூய பிரம்மச்சரிய விரதம் இருந்தவனால் மட்டுமே முடியும். இதன் காரணமாகத்தான் அர்ஜுனன் ஓராண்டு தீர்த்த யாத்திரை சென்று திரும்பினான். பிரம்மாஸ்திரத்தை திரும்ப அழைக்கவில்லையானால் அதை விட்டவர்களையும் அது விட்டு வைக்காது. இதை அறியாத அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரத்தை திரும்ப அழைக்க முடியாது திகைத்து நின்றான். ஏன் தாமதம் அஸ்வத்தாமா? அஸ்திரத்தை திரும்ப பெறு என்றார் வியாசர். அஸ்திரத்தை திரும்ப பெற தெரியாது முனிவரே என்றான் அஸ்வத்தாமா. அடே மூடனே, பாவி அஸ்வத்தாமா, இதை திரும்ப இயலாது என்றால் ஏன் இந்த கணையை விடுத்தாய்? இந்த அஸ்திரத்தின் திசையையாவது மாற்றுவாய். பாவியே, இந்த அஸ்திரத்தின் மகிமையை நீ அறிய மாட்டாயா? படைத்தவர்களின் அஸ்திரத்தை விட்டால் அவர் படைத்தவை அனைத்தும் அழிந்துவிடும் என்பதை நீ அறிய மாட்டாயா? இதை அறியாமல் ஏன் செலுத்தினாய்? நீ விரும்புவதுதான் என்ன? பிரம்மாஸ்திரம் உலகை அழிக்க மீண்டும் பிரம்மா ஒரு அகிலத்தை படைக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றார். அடே பாவி, இந்த பாண்டவர்களை இல்லாவிடில் இந்த பூமியில் பாரம் குறைந்து விடுமா? உறங்கிக் கொண்டு இருக்கும் சத்திரியர்களை கொன்ற அந்தன பாவியே, இந்த அஸ்திரத்தில் திசையை மாற்று என்றார் வியாசர். நிச்சயமாக மாற்றுகிறேன் முனிவரே. ஆனால் இந்த அஸ்திரம் பாண்டவர்களை கொல்லாவிடில் அவர்களது வம்சத்தை கொல்லும் என்று கூறி பாண்டவர்களின் வம்சத்தை வதம் செய்வாயாக என்று மந்திரத்தை செபம் செய்தான். பிரம்மாஸ்திரம் உத்தரையின் வயிற்றில் இருந்த சிசுவை சென்று சேர்ந்தது. அந்த குழந்தை வயிற்றுக்குள் தனது துடிப்பை நிறுத்தியது. கிருஷ்ணர் சினம் கொண்டு, ஏ அஸ்வத்தாமா, எப்பொழுது வியாச முனிவர் உன்னை பாவி என்று கூறினாரோ
அப்பொழுதே உனது தூய்மை உன்னை விட்டு நீங்கிவிட்டது. உனது உலோப குணத்தால் மிகவும் கீழ்த்தரமான மனிதன் ஆகிவிட்டாய். அபிமன்யுவின் மகனை உத்தரையின் வயிற்றில் இருந்து பிரம்மாஸ்திரத்தால் அந்த குழந்தையின் ஆன்மாவை அகற்றிவிட்டால் அந்த குழந்தையை யாராலும் காக்க முடியாது என்று நினைத்து விட்டாயா? இதோ இந்த வாசுதேவ கிருஷ்ணன் இருக்கின்றேன். இந்த வாசுதேவ கிருஷ்ணன் அந்த குழந்தைக்கு உயிர்தானம் அளிப்பான். ஆனால் நீ கலியுகத்தின் கடைசி நொடி வரை என்றுமே அழியாத இந்த ஊத்தை சடலத்தை சுமந்து கொண்டு திரிவாய். அதுவும் தனியாக, யாரும் காணா வண்ணம். உனது இந்த செயலுக்காக சிவபிரானை எண்ணி மன்னிப்புக்காக ஏங்கிக் கொண்டு இருப்பாய். இன்று உன் நெற்றியில் பிரகாசிக்கும் மணி இருக்கிறதே அஸ்வத்தாமா, அங்கு ஒரு காயம் இருக்கும். அது என்றுமே ஆறாமல் உனது உடலில் இருந்து நீர் வடிந்து கொண்டே இருக்கும். அந்த நீர் உனது உடலில் படுகின்ற இடமெல்லாம் ரணம் உருவாக்கி கொண்டே இருக்கும். அதன் வேதனையால் நீ புழுவாக துடிப்பாய். இந்த வேதனை குறைவதற்காக நீ சிவனை ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறி, பெரியண்ணா, இவனது நெற்றியில் இருக்கும் சூடாமணியை நீக்கிவிடுங்கள். இனி இவன் நெற்றியில் இருக்க இவனுக்கு அருகதை அற்றவனாகிறான் என்றார் வாசுதேவ கிருஷ்ணன். நானே கொடுத்து வருகிறேன் என்று கூறி தனது இடுப்பில் இருந்த சிறு குத்துவாளை எடுத்து அவனது நெற்றியில் இருந்த மணியை நீக்கி தனது கையில் வைத்து கொண்டு வாசுதேவர் காலடியில் மண்டியிட்டு அமர்ந்து பணிவுடன், தேவகி மைந்தரே, இந்த மணியை அணிந்து கொண்டால் பசி, தாகம், சோர்வு மற்றும் அஸ்திர சாஸ்திரங்களால் எந்த இடர்பாடும் உண்டாகாது. வாசுதேவரே, இந்த மணியை ஏற்றுக்கொண்டு சினத்தால் சிந்தை தவறிய என்னை மன்னித்து தவறு செய்துவிட்ட இந்த அந்தணனுக்கு அளித்த சாபத்திலிருந்து விடுதலை அளித்து காப்பாற்றுங்கள் என்று மண்டியிட்டு கெஞ்சினான் அஸ்வத்தாமன். நான் உனக்கு சாபம் இடவில்லை குருபுத்திரா. நீ செய்த பாவத்திற்கான தண்டனை இது. இதிலிருந்து உனக்கு எவ்வாறு விடுதலை அளிக்க முடியும்? சிவநாமம் மட்டுமே உனக்கு நன்மை அளிக்கும். பெரியண்ணா, வாருங்கள், நாம் உத்தரையிடம் செல்லுவோம் என்று கூறிவிட்டு சென்றனர். உத்தரையின் கூடாரம். அரச வைத்தியர், குழந்தை கர்ப்பத்திலேயே இறந்து விட்டது. இனி இந்த குழந்தையை அந்த பரந்தாமன்தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறி விட்டு சென்றார். குழந்தை உத்தரையின் அருகில் ஒரு வஸ்திரத்தில் படுக்க வைக்கப்பட்டு இருந்தது. எனது தாய் மாமாவாகிய கேசவரே, அன்று நீங்கள் கூறிய வார்த்தை பொய்யாகிவிட்டது பார்த்தீர்களா? எனது குலம் வளரும் என்று கூறினீர்களே, அது என்னவாயிற்று என்று கூறி கண்ணீர் வடித்தாள் உத்தரை. உத்தரை, நீ அழாதே. இரவில் சந்திரன் தோன்றுவதும் காலையில் மீண்டும் சூரியோதயம் வருவதும் இயற்கை. ஆகையால் இருளில் ஒளி மறைந்துவிட்டால் இருள் ஒளியை விழுங்கிவிட்டதாக அர்த்தம் ஆகாது என்று கூறி, கிருஷ்ணர், எழுந்திரு, எனது அருமை பரீட்சித்து, எழுந்திரு என்றார். குழந்தை தனது கை கால்களை உதைக்கத் தொடங்கியது. ஒளிப்பதிவாளர் மகுடேசுடன் உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.